அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அக்கட்சியின் சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேட்பாளர் சூரியமூர்த்தி விழா ஒன்றில் பங்கேற்று எங்கள் சாதி பெண்களை காதலித்து திருமணம் செய்ய நினைக்கும் மாற்று சாதி இளைஞர்களை கருவறுப்போம் என்று வெளிப்படையாக பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் ஆணவ படுகொலை, ஆழ்கடத்தல், கொலை மிரட்டல் என பல்வேறு சம்பவங்களை அவரே ஒப்புக்கொண்ட பதிவுகளும் இடம்பெற்றுள்ளன. அதனை பாருங்கள். கமண்டனை பற்றி தாறுமாறா பேசுறான்னு சொல்றானுங்க. 10 பேருக்கு படியளக்கிற சமுதாயம், நீ 10 பிச்சை எடுக்கிற நாய், நீ அந்த அளவுக்கு பேசுனா, நான் 10 படியளக்கிறவன், 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு, எவ்வளவு தில்லு இருக்கு. இனிமேலு கவண்டச்சிய கவுண்டர் சமுதாயத்தை நீ நினைச்சினா, தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி ஆகணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். நீ கவண்டச்சியை கல்யாணம் பண்ணா உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா, அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவறுப்போம். கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் படை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்குன்னு சொல்லிக்கிறேன். கவண்டனல்லா ஜெயிலுக்கு வரமாண்டா, பிரச்சனைக்கு வரமாண்டா, அடிதடிக்கு வரமாண்டா நினைக்க வேண்டாம். ஏன்னா வரவேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம். ஒரு கிராமத்திலே 10-15 பேர் இன்னைக்கு 30 40 வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. எங்க ஒண்ணுங்க அடுத்தவன் கார்லியும் பைக்கிலே தோல்ல கை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா? இளைஞர் படை ஈரோடு மாவட்டத்திலிருந்து 12 மாவட்டத்திலே 1500 பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேறறுப்போம் திட்டமிட்டிருக்கின்றோம். நம்ம ஜாதிய பொண்ண வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ. பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச, நீயும் பொழைச்ச. இல்லை என்றால் இருவரையும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காஞ்சி கோயிலே ஒரு சம்பவம். நமது மாப்பிள்ளை செந்தில் ஏற்கனவே 5-6 வருடங்களுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து என்கிட்ட சொல்லி இந்த பகுதியினுடைய ஒரு பெண்ணை அங்கே அனுப்பி வைத்து, தம்பி சிவகுமார் வீட்டுல 2 நாள் இரவு பகல் எல்லாம் வச்சிருந்தோம். வேண்டாம், வேற சாதிக்கோட போக வேண்டாம், நாளைக்கு உனக்கு யாரு வந்து குழந்தை உறந்தா கூட இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்கன்னு நம்மளுடைய தம்பி சம்சார வெடி வெடி கதை சொல்லி ராமாயணத்துல கதை கேட்ட மாதிரி காலையில எந்திரிச்சு திருப்பி கேட்டா, நான் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற, அவ வேற சாதியா இருந்தாலும் மாதிரி அவ 20,000 சம்பளம், ஆள் போட்டு குழந்தைய வளர்த்திக்கணும், வேற வழியே எனக்கு தெரியவில்லை. திருப்பி அந்த பெண்ணை கூப்பிட்டு, நீ காதலித்ததால் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை மறந்து விடு, இல்லை என்றால் அவனை பள்ளி வளையம் பாலத்திலே அறுத்து வீசி விடுவேன் என்று சொன்னேன். அதோடு அந்த காலம் முடிந்தது. அது மாதிரி இது வருகின்ற காலம் இந்த கொங்கு சமுதாயத்திற்காக கழகத்தினுடைய பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இளைஞர் படை தயாராக இருக்கின்றது. காவல்துறை, சிறை எல்லாம் நாங்க தயார். ஏன்னா மயில் கேஸ்லயே நாங்க சிறைக்கு போயிட்டோம். யாரும் அங்கே திட்டமிட செய்ய வேண்டியதில்லை. ஜெயிலிலே 250 பேர் நம்ம சமுதாயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான வழியில் இருக்கிறாங்க. நாங்க அங்கிருந்து 21 நாள்ல எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கிற. நீங்க இப்ப இப்படி தவறான வழியில சென்றுட்டீங்க, உங்களை எல்லாம் ஜாமீன்ல எடுத்துற, எங்க எல்லாம் கவண்டனுக்கு கவண்டச்சிக்கு பிரச்சனை வருதா அங்க எல்லாம் போட்டறீங்க என்று திட்டமிட்டு இருக்கின்றோம். காவல்துறை நினைக்கிறா தீவிரவாதத்தை வளர்க்கிறான், தடுத்து நிறுத்து. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அரிசி ஒரு பருப்பு கொடு, இடம் கொடு, வேட்டி சேலை கொடு. சட்டத்தை சாதகமாக கொடுத்தால் இந்த கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டி வரும். சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டிலே கெட்டுவிடும். நீ அந்த ஜாதியை சொல்லித்தானே இலவச வீடு, இலவச அறுப்பு எல்லாம் வாங்குற. அங்கே உன்னுடைய அந்த ஜாதியை சொல்லி அவ்வளவு சலுகை வாங்குற இல்ல? ஏன் அந்த ஜாதி சொன்ன உனக்கு வலிக்குது? பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தான் சொல்ல முடியும், எசமா சொல்ல முடியும். ஆகவே வருகின்ற காலம் இந்த சமுதாயத்தினுடைய பொற்காலமாக இருப்பதற்கு கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் முன்னேற்றத்திலே கண்டிப்பாக இருக்கும். நேற்று நடைபெற்ற பட்டிமன்றத்தில் கூட கடின உழைப்பு தான்
என்ற தலைப்புல நான் பேசின நம்மளுடைய பொதுச் செயலாளர் தான் நடுவர். கடைசியில தீர்ப்பு கலாச்சாரம் தான் முன்னேற்றம் நினைச்சாரு. நான் வெடி எப்படி பொதுச் செயலாளர் இப்படி தீர்ப்பு சொல்லிட்டாங்களே, நம்ம கடின உழைப்பில் தானே முன்னேறிக்கிறோம் அப்படின்னு. விவசாயம் நாசமா போச்சு, பவர் லூம் வச்சோம், செங்கல் சூளை வச்சோம், கல்குவாரி வச்சோம், லாரி வச்சோம், கோழி பண்ணை வச்சோம், காலேஜ் கட்டினா எல்லாம் சம்பாதிச்சோம். பின்னாடி பார்த்தா பையனுக்கு பொண்ணு இல்ல, கேரளா நோக்கி போக வேண்டிய அவலமான நிலை. காரணம் என்ன? கலாச்சார சீரழிவு. ஆகவே கலாச்சாரம் தான் என்று தீர்ப்பளித்தது. அப்பதான் நான் சிந்தித்து பார்த்தேன். ஆகவே நாம் இதெல்லாம் சம்பாதிக்கிறதை ஒரு உரம் வைத்துக் கொண்டால் கூட நாம் கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்திலே பெண்களை மட்டும் நாம் தவறு கூறக்கூடாது. நாம் பெற்றோர்கள் அந்த எல்கேஜில சேர்த்து கல்லூரி வரைக்கும் படிச்சு அப்படியே வேலைக்கு அனுப்பிச்சிட கேம்பஸ் இன்டர்வியூ. அந்த பெண்ணுக்கு என்ன கூட்டம், சமுதாயம், கலாச்சாரம் அதை பத்தி எதுவுமே தெரியறதில்ல. அங்க ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கி வந்து கொடுத்தா சரி, புள்ள சொன்னா சரி, எதையுமே கேட்கறதில்ல. ஒரு 23 வயசு ஆயிருச்சு, 2 சாதகம் வருதுன்னா அப்பா அம்மாவே இன்னொரு 2 வருஷம் புள்ள வேலைக்கு போனா கடனை கட்டிடலாமா, 6 மாசத்துல யாரும் கூட்டிட்டு ஓடிடுவா. அப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? அதே மாதிரி நம்மளுடைய பெண்களா இத்தனை பேர் இருக்கிறாங்களே, மத்தவன் கூட்டிட்டு போறானே, ஏன்னா மாப்பிள்ளைகளா நீங்களா என்ன பண்றீங்கன்னா, எங்க மாப்பிள்ளை ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். காரணம், ஒரு நமது சமுதாயத்தினுடைய பெண்ணிடத்தில் நம்மளோட சமுதாயத்தினுடைய ஆண் அங்கே சென்று இன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கேட்டால் ஒரு நாள் வெயிட் பண்றாங்க, காதல் பண்றதுக்காக, பேசுறதுக்காக. நம்ம ஒண்ணு ஏன் 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பையன் என்ன சொல்றான், கண்டிப்பா லேட் ஆயிடுச்சு, உன்னைய கல்யாணம் பண்ணி நான் காப்பாத்தணும் அல்லவா, அங்க எருமை இருக்குது, கோழிப்பண்ணை இருக்குது, ரிக்கு இருக்குது, இதெல்லாம் தொழில் ஈடுபட்டு உங்களோட பொழுதா வரைக்கும் நான் சுத்திட்டு இருந்து நான் பொழப்பு பண்ண முடியுமா, உன்னை காலம் பூரா கட்சி காப்பாற்ற முடியுமான்னு அந்த நியாயமான கருத்தை சொல்லுகிறான். அந்த நேரத்தில் அந்த பெண்களுக்கு இப்பவே இப்படி சொல்றானே, காலம் பூரா எப்படி காப்பாத்துவே அப்படின்னு. ஆனா மத்தவ அதே இன்னொரு சாதிக்காரன் அந்த புள்ள கேக்குது, நேரம் ஆயிடுச்சுன்னா உனக்காக 1 மணி நேரம் என்ன 1 வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்கிற. அப்ப அங்க தவறான எண்ணம் அங்க வருகிறது. எதற்காக? கவண்டச்சி கல்யாணம் பண்ணா செட்டில் ஆயிடலான்னு. நம்ம என்ன நினைக்கிறோம், கல்யாணம் பண்ணா வச்சு காப்பாத்தோம் நினைக்கிறோம். இதுதான் காரணம். ஆக அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால 50 லாரி இருக்கு, 10 ஏக்கரா இருக்குது, நல்ல சட்டை போட மாட்டான். பிச்சைக்கார ரோட்ல டி ஷர்ட் 2 ரூபாய்க்குமே 500 ரூபாய்க்கு ஒரு பல்சர் வண்டி பைனான்ஸ்ல வாங்கிட்டு வந்து சல்லுன்னு வந்து நிற்பான். இதுதான் தவறான அங்கே பல்வேறு நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே வருகின்ற காலத்திலே இந்த கொங்கு சமுதாயத்திற்கு ஏதாவது பிரச்சனைகள் என்று ஏற்பட்டால் கோவை சிறையிலே என்னுடைய தலைமையிலே 202 கைதிகள் இருக்கின்றார்கள். இங்கே இளைஞர்களை நான் தவறான வழியிலே செலுத்த மாட்டேன். இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் வருங்காலத்தில் நம்ம சமுதாய பெண்களை கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஏற்கனவே தவறான முறையிலே தவறு செய்தவர்கள் இந்த சமுதாயத்தை காப்பதற்காக அங்கே என்னோடு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். உளவுத்துறை எச்சரித்து சொல்லுகின்றேன். இதை உங்களுடைய உளவுத்துறையிலே சொல்லுங்கள். வருகின்ற காலம் கொங்கு நாட்டிலே பல கொலைகள் விழும் என்று இந்த நேரத்தில் எச்சரிக்கை விட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.